கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பெருசா ஃபங்ஷனுக்குலாம் போகணும்னு அந்த அளவு ஆசைப்பட மாட்டோம். ஆனா இப்ப போகணும்னு நெனச்சா கூட நம்ம இங்க இருக்க மாட்றோம். அந்த மாரி தான் ஹஸ்பண்டோட சித்தி பையனுக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேரேஜ் நடந்தது. அதுக்கு நாங்க வந்துட்டு போக முடியல. ஸோ, அதனால இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அந்த புது பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். அந்த பிக்சர்ல காமிச்சேன் பாருங்க. அதுதான் வந்துட்டு அந்த புது பொண்ணு மாப்பிள்ளை. அவங்கள பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான லஞ்ச் சாப்பிட்டோம். மோர் குழம்பு, ரசம், சாம்பார், சேப்பங்கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், பாயசம், வடை, வாழைத்தண்டு ரைத்தா இதெல்லாம் தான் வந்து சாப்பிட்டோம். இந்த இருக்காங்க பாருங்க, இவங்க தான் அந்த புது பொண்ணு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் வந்து சித்தி பண்ணுற தேங்காய் பர்ஃபி நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பண்ணியிருந்தாங்க. அது நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதை கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து சொதப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எப்போவுமே நம்ம புது வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மயிலாவது நம்ம கண்ணில் படாமல் இருக்காது. இங்கே நிறைய மயில் இருக்குது. எப்போவுமே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே தான் இருக்கும்.